ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனிமி சைட்லேருந்து பயங்கரமான சில பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து அண்ட் மெயினாக தேங்க்ஸ் டு நம்ம கிரன்ச்சிரோல் ஆப்புக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நிறைய பெரிய பெரிய அனிமே எல்லாத்தையும் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சில கன்ஃபார்ம்டு லைக் இந்த டேட்டில் அத்தனை எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிரன்ச்சிரோல் வந்து ஒரு சின்ன லிஸ்ட் ஆட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்கமிங் நம்ம இந்த மே அண்ட் ஜூன் மந்தில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அப்படியே என்கிட்ட இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மேஷல்னு சொல்லிட்டு மேஜிக் அண்ட் மசில்ஸ்ன்னு என்கிட்ட ஒரு அனிமே இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ நம்ம சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட நம்ம கிரன்ச்சிரோல் ஆப்பில் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் IMDbலையும் 7.6 ரேட்டிங் தந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் ஒன் பீஸில் 1 hour வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. அதனால் எல்லாம் நல்லா இப்போ என்னென்ன புதுசான அனிம் ரிலீஸ் ஆகுதோ இல்லை வேறு ஏதாச்சும் நல்ல டாப்பான ஒரு அனிம் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த அனிமே இப்போ நான் கவர் பண்ணியே ஆகணும். ஸோ கான்செப்ட் என்னன்னு சொல்லி ஒரு லைக் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வைஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மெயினான ஒரு லைக் இந்த என்டையர் உலகமே ஒரு மேஜிக் உலகமாக அண்ட் அதில் எல்லாருமே வந்து மேஜிக் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இது லிவிங்கே பண்ணுறாங்க. எல்லாமே மேஜிக் பேஸில் தான் இருக்கும். ஆனால் என்ன நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக்கே இல்லை. ஸோ அவர் வந்து பியூர் ஸ்ட்ரென்த் மசில்ஸ் வச்சு தான் எப்படியோ சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி ப்ளஸ் இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்கிற மாதிரி தான் வந்து கான்செப்ட் உள்ள காமிச்சிருக்காங்க சீசன் 1. ஸோ அதுக்காகவே டெஃபினட்டாக இதாக பார்க்கலாம். அண்ட் IMDbல 7.6 ரேட்டிங் வேறு தந்திருக்காங்களா. நல்லா கொஞ்சம் டாப் ரேட் ஆன ஒரு அனிமே தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான ஒரு அனிமே. அண்ட் இப்போ அதோட சீசன் 1 வித் டோட்டல் 24 எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ May 29 அப்கமிங்கில் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் 12 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் June 26 தான் வந்து ரிமைனிங் இருக்க எபிசோட்ஸ் 13லேருந்து 24 வரைக்கும் அதில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க சீசன் 1 2 பிரிச்சிருக்காங்க. பட் இந்த அனிமே ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த அனிமையை பார்த்துருக்காங்க. சொல்லுவாங்க லைக் ஹியூமன் ஜென்ரேஷன் வந்து என்னென்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டோனாக மாறிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா thousands இயர்ஸ் கழிச்சு வந்து அதில் மெயினாக நம்ம ஹீரோ மட்டும் அவர் வந்து இந்த ஸ்டோன் விட்டு வெளியே வந்துடுவார். அண்ட் பார்த்தா அங்கே என்கிட்ட நம்ம உலகமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து சயின்ஸோட பவர் வச்சுட்டு எப்படி திருப்பி நம்ம உலகத்தை வந்து மாற்றுறாரு. அண்ட் அங்கே இருக்க எல்லா மக்கள் வந்து ஸ்டோனாக மாறிட்டாங்களா. ஸோ அவங்களை எப்படி திருப்பி ரிவர்ட் பேக் பண்ணுறது தான் என்கிட்ட கோர் கான்செப்ட். ஸோ நீங்கள் சயின்ஸ் பேஸ்ட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனிமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நானும் இனிமேல் தான் இதை பார்க்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹைக்யூன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு அனிமே இருக்குது. இதுக்கு சீசன் 1 டோட்டல் 12 எபிசோட்ஸோட இப்போ நம்ம June 6 தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்லி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியான அனிமே பார்க்கும்போது நம்ம ஹைக்யூவோட பேர் ஒரு டாப் மோஸ்டான இடத்துல வரும். அதுக்கு மெயின் ரீசன் அதோட வாலிபால் கேமிங் தான் உள்ள பயங்கரமாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் டீனேஜ் பசங்க தான் வாலிபால் நம்ம நினைக்கிறோம் என்ன ஜென்ரலான ஒரு மேட்ச் தான் சொல்லிட்டு. பட் அனிமே சைடில் அதை பயங்கர ட்ரமாட்டிக்காகவும் கொஞ்சம் ஹீரோயிக்கான மூமெண்ட்ஸோடையும் அண்ட் நல்லபடியாக கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு அனிமே. அண்ட் இப்போ அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுதா. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ லாக்குன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு அனிமே இருக்குது. அண்ட் இதுக்கு சீசன் 1 வித் டோட்டல் 24 எபிசோட்ஸோட நம்ம அப்கமிங் June 12 தான் வந்து ரிலீஸும் பண்ண போகிறாங்க. சர்ப்ரைசிங்லி அவங்க எல்லா எபிசோட்ஸையும் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் ஃபுட்பால் பேஸ் தான். ஸோ இப்போ வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஃபுட்பால் ஏதோ டாப் நாச்சாக வரணும்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸையும் வந்து அப்படியே கொண்டு வந்து அவங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக கடைசியில் சில மெம்பர்ஸ் தான் வந்து மெயின் நம்ம ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதில் எப்படியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அண்ட் அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் என்டையர் இப்போ இந்த சீசன் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகைன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இதுக்கும் நல்ல ஒரு பேர் இருக்குது என்டையர் அனிமே சைட்லேருந்து. அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்குமிச்சின்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு அனிமே இருக்குது, மூன்லைட் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட நம்ம June 19 தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா இந்த அனிமே பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது என்னையாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா உள்ள ஸ்டோரி வைஸ் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேண்டசி கேட்டகரியானதான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரியும் அண்ட் அங்கே வந்து அவர் டோட்டலாக லைக் நம்ம ரியல் உலகத்தில் ஒரு ரொம்ப பாப்புலர் அண்ட் ஃபேமஸ் ஹீரோய்க்கான ஒரு கேரக்டராகவும் அண்ட் அங்கே போயிட்டு அவங்கள சுத்தமாக ஜீரோ மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி அவர் சர்வைவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டோரியில் எடுத்துருக்காங்க.
மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம், ஏன்னா நானும் இதை என்டையர் பார்க்கல. பட் நான் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸாக செக் பண்ணும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபேண்டசி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அனிமே நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த அனிமே ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியண்ட்டோட சீசன் 2 இப்போது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜூன் 26 அப்போ தான் வித் சீசன் 2ல் டோட்டல் 21 எபிசோட்ஸோடு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதுக்கு நம்ம சீசன் 1 வந்திருக்கு. அண்டு நல்லபடியாக நம்ம Crunchyroll ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இது எப்படி அவங்க வீக்லி ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை அட் அ டைம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா சீசன் 1லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து லைக் ஆல் எபிசோட்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் ரேடியன்ட் சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் கான்செப்ட் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இன்னும் இதுவும் பார்க்காம தான் இருக்கேன். அதனால் இது நம்ம சீசன் 2 ரிலீஸ் ஆகிற முன்னாடி எப்படியாச்சும் சீசன் 1 கவர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம அனிமே சைட்லேருந்து வந்த அப்டேட்ஸ். அண்ட் இதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் டாப் மோஸ்டான ரேட்டடான அனிமே தான் கவர் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம ஒன் பீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம நருட்டோவாக இருக்கலாம், டெத் நோட், நம்ம மை ஹீரோ அகாடமியா. ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் பாப்புலர் அதை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம Crunchyroll ஆப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா அனிமேஸையும் வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ் ஏ அனிமே லவர் இருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ நம்ம ஒன் பீஸ் வேறு நான் முடிச்சிட்டேன்னா இனிமேல் நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனியாக வாட்ச் அலாங் ஆட்டம் பண்ணலான்னு கூட இருக்குது. ஆனால் இந்த சேனலில் வேணாம், தனியாக இன்னொரு சேனலில் வேணால் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அனிமே கண்டென்ட் போடுறதுனால அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அண்ட் வாட்ச் அலாங் வந்து டோட்டல் வேறு ஒரு கேட்டகிரியாக போயிடும். அண்டு அதில் கொஞ்சம் கிளைம்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த சேனலுக்கு கொஞ்சம் சேஃப் கார்டு ஆகிறதுக்காக நம்ம அந்த வாட்ச் அலாங்கை இன்னொரு தனியாக சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதுதான் இப்போதைக்கு வந்த எல்லாம் லைக் அனிமே அப்டேட்ஸு. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.